வணக்கம். தமிழர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து 3 விதத்தில் பிரித்து வரணும். அவங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம்தான். முதற்பொருள் அப்படின்னா என்னென்னா நிலம், பொழுது. அவங்களுடைய வாழ்க்கை நிலத்தை அடிப்படையாக, இயற்கையில் இருக்கக்கூடிய நிலத்தை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும். இந்த மாதிரி நிலத்தை அடிப்படையாக வைத்து 5ஆக பிரிச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, முதல்ல மலை, மலைக்கு அப்புறம் அதுலேருந்து அது கீழே இருக்கக்கூடிய காடுகள், காடு கீழே வயல், வயல்லேருந்து அப்படியே கடல். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த ரெண்டும் தன்னுடைய இயல்பில் வந்து சம்மர் சீசனில் மழை இல்லாமல் போகக்கூடிய காலங்களில் இந்த குறிஞ்சி நிலமும் மலையும் முல்லை நிலமாகிய காடும் தன்னுடைய இயல்பில் இருந்து மாறி இப்போ மாறி மணல் வெளியாக மாறிடும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாலை. ஸோ இயல்பாக நம்மளுக்கு 4 தான். இது ரெண்டும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறும்போது 5ஆவது நிலமாகிய பாலை நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த 5 நில அமைப்பு முறை இருக்குது. இந்த நில அமைப்பு முறையை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் தீர்மானிக்குது. இப்போ கடல், இப்போது நெய்தல் அப்படின்னு வச்சிட்டோம்னா கடலும் கடல் சார்ந்த பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த கடல் சார்ந்த பகுதியோட மக்கள் எந்த டைமில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களுடைய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன, அவங்க என்ன மாதிரி தொழில் செய்வாங்க அப்படிங்கிறது அந்த நிலத்தை அடிப்படையாக வச்சு அவங்களுடைய தொழிலை அடிப்படையாக வச்சு அவங்களுடைய உணர்வு நிலையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி அமைப்பு முறையில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இப்போ மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்புக்கும், நெய்தல் நிலத்தோட இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்புக்கும், முல்லை நிலத்தினுடைய மக்களுடைய இயல்புக்கும், குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்களுடைய இயல்புக்கும் மாறும். சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் மாறுபடுவாங்க. சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க மாதிரியே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்க முடியாது. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மாதிரியே சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்க முடியாது. அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லுவோம்ல, அதே வாழ்க்கை முறை மாறும்ல, அதே மாதிரி இங்கே நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை முறை மாறும். அதுதான் இவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலப்பகுதியை சேர்ந்தவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அது அவங்களுடைய மெயினான டைம் பீரியடாக இருக்கும். அதை பொறுத்து இப்போ அடுத்து இந்த முதற்பொருள், இதை முதற்பொருள்னு சொல்கிறாங்க. முதற்பொருளை நிலம், பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க. நிலம் பார்த்துட்டோம். இப்போ பொழுதுன்னு பார்க்கும்போது 2ஆக பிரிக்கிறோம். பெரும் பொழுது, சிறு பொழுது. பெரும் பொழுது அப்படின்னா ஒரு ஆண்டை 6ஆக பிரித்தோம் அப்படின்னோம்னா அது பெரும் பொழுது. ஒரு நாளை 6ஆக பிரித்தோம் அப்படின்னோம்னா சிறு பொழுது. கூதிர்காலம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குளிர்காலம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்காலம், மழை பெய்யுறது. கார்காலத்துக்கு அப்புறம் குளிர்காலம். குளிர்காலத்துக்கு அப்புறம் முன்பனி காலம். முன்பனி காலத்துக்கு அப்புறம் பின்பனி காலம். அதுக்கப்புறம் இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். ஃபஸ்ட்டு மழை பெய்கிறது தான் கார்காலம்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சிட்டா நம்மளுக்கு குளிரும்ல, அது வந்து குளிர்காலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பனிக்காலம் ஆரம்பிச்சிடும். இளம் பனி, அந்த பனி வந்து முன்பனின்னு சொல்லுவாங்க. முன்பனி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பின்பனின்னு சொல்லுவாங்க. பின்பனினா எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா நம்ம கையில் கீறினோம்னா கோடெல்லாம் நம்ம கையில் வெள்ளையாக தெரியும். அது வந்து பின்பனி காலம், கொஞ்சம் அதிகமான பனி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயினில் அப்படின்னா வெயில். அப்போ இளவெயில் காலத்தில் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். அது நம்மளுக்கு பிடிக்கும். பனிக்கு அப்புறம் அந்த வெயில் வரும்போது நம்மளுக்கு பிடிக்கும். அதே முதுவெயில்னா என்னென்னா பயங்கரமாக வெயில் அடிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரையிலேருந்தே ஹீட் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ரோட்லலாம் நிற்கும் போது நம்ம கால்லாம் அப்படியே எரியும், பயங்கரமாக உடம்பெல்லாம் எரியும்ல. இதுதான். ஸோ ஒரு வருஷத்தை வந்து அதனுடைய சீதோஷண நிலையை அடிப்படையாக வச்சு 6ஆக பிரிச்சிருக்கோம். இது நான் இப்படி பிரித்ததுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலத்திற்குரிய அந்த பெரும்பொழுது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ குறிஞ்சி வந்து குளிர்காலமும் முன்பனி காலமும் இந்த 2 வேளைகளில் 2 காலங்களில் அந்த மக்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அது மாதிரி முல்லை வந்து கார்காலம் அவங்களுக்கு வந்து சிறப்பான காலமாக கருதப்படுகிறது. மருதத்துக்கு 6 காலமும் சிறப்பான காலம், நெய்தத்துக்கும் 6 காலமும் சிறப்பான காலம். பாலையில் வந்து இளவேநீர், முதுவேநீர், பின்பனி, இந்த 3 காலங்களும் சிறப்பான காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிஞ்சிக்குரிய காலம் குளிர்காலமும் முன்பனி காலம். குளிர்காலத்தை குதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். முல்லைக்குரியது கார்காலம்,
மருதத்துக்குரியது 6 பொழுதுகளும். 6 பொழுதும்னா என்னது? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இது எதுவுமே 6மே. அதுக்கப்புறம் நெய்தலுக்கு 6 பொழுதுகளும், 6 பெரும்பொழுதுகளும். முல்லைக்கு பாலைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், இளவேனில், முதுவேனில், பின்பனி. அதுக்காக தான் நான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாளை வந்து 6ஆக பிரித்தோம்னா அதுதான் சிறு பொழுதுன்னு பார்த்தோம். 6 பிரிவுகள். இது யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல், காலை. யூஸ்வலாக நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணும்போது காலை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நண்பகல் சொல்லுவோம். நண்பகல்ன்றதுனா என்ன? மத்தியானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாலை சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இரவுன்னு சொல்லுவோம். சரியா? அதே இது இங்கே கொஞ்சம் மாற்றி வரும். எப்படி அப்படின்னா வந்து இந்த யாமம் அப்படின்னா வந்து நடுராத்திரி 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யாமம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஏற்பாடு நம்மளுக்கு கொஞ்சம் இருக்காது. நம்மளுக்கு வந்து நண்பகலுக்கு அப்புறம் இந்த ஏற்பாடுன்னு ஒன்று வரும். என்ன அப்படின்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு. சரியா? இதுதான். ஸோ இப்போ நம்ம காலைக்கு அப்புறம் நண்பகல், நண்பகலுக்கு அப்புறம் ஏற்பாடு, ஏற்பாடுக்கு அப்புறம் மாலை, மாலைக்கு அப்புறம் யாமம். இந்த காலைக்கு முன்னாடி வர்றது தான் வைகறைன்னு சொல்லுவாங்க. விடியற் காலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? காலைக்கு முன்னாடி அதுதான் வைகறை. சரியா? இப்போ ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டேர்ம் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வைகறை வரும், 2வது வந்து காலையில், அதுக்கப்புறம் இது வந்து மத்தியானம் நம்ம சொல்கிறோம்ல அது, இது வந்து மாலைக்கு முன்னாடி. சரியா? அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் யாமம், இரவு. சரியா? இந்த 6 பொழுதுகள் இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துடும். நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் இருக்கும். இந்த மாலை நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்கும், நண்பகல் நமக்கு தெரிஞ்சிடும், காலை தெரிஞ்சிடும். ஸோ ஏற்பாடு, வைகறை, யாமம் இது மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த 6 வகையான பொழுதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.